உங்களுக்கு எத்தனை பிள்ளையா? ஒரு பொண்ணு ஒன்று பையன். முதல் பிள்ளை பொண்ணு. கிரகம் நல்லா இருந்தால் ரெட்டை. பொம்பளை பிள்ளை கிரகம் நல்லா இருக்கு. சரியா? ஆம்பளை ரெண்டாவது ஆம்பளை கிரகம் நல்லா இருந்தால் ரெட்டை. பையன் கிரகம் நல்லா பேசு. சரியா? அந்த பேசி நல்லா சொல்கிறது. நல்லா கொடுத்து நம்ம புதியாக போடணும். அம்மா நல்லாவா கொடுப்பாங்க. சரியா? நல்லா நம்பி வரவங்களுக்கு என் தாய் பட்டுப்பட்டுன்னு சொல்லுவாங்க. பட்டுப்பட்டுன்னு சூழ்ந்து ஒரே மாதிரி கொடுக்கும். அதே அவளுடைய அது உள்ள உரி உண்மையை நம்பணும் தாத்தாவை. அதே அவளுக்கு சந்தோஷம். அதே வேற ஒன்று தாய் சரி தாய் ஒரு ஓரமாக ஓட்டப்பழப்பா போயிட்டு இருக்கு குழந்தை. சரியா? முடைக்கிட்டே இருக்கு முனி வித்தலையா? சரியா? கஷ்டம்ன்றது கழுத்துக்கு ஜாலியாக இருக்குது. சரியா? வளர்ந்து வரணும்னு ஆசைப்படுறது சுருங்கிட்டு போகுது. உன்னை தொட்டு முன்னுக்கு போவோம் அப்படின்னா அது குறுகலாக இருக்குது. இதை செஞ்சால் நம்ம நல்ல பணக்காரங்க வந்து நல்லா அவங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆசைப்பட்டு அதை செஞ்சோமோ அவ்வளோதான் சுருங்கிடுச்சு. அது வெத்திலேயே அதை காட்சியாக காமிக்கிறா. சரியா? முடக்கம் மனசெல்லாம் பற்றி எரியுது ஒரு பக்கம். உண்மையா? முடக்கம் எல்லாத்துலேயுமே ஒரே முடக்கமாக இருக்கு. யாரை பற்றி எதுவும் யோசிக்கிறதில்ல. நம்ம உண்டு நம்ம குழப்பம்னு போகணும்னு நினைக்கிறேன். உண்மையா? போனோம் அப்படி தேனாமல. உண்மையா? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு மற்றவங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை. நம்ம குழப்பம் நம்ம பார்ப்போம்னு போகிறது. உண்மையா? மற்றவங்களை பற்றி யோசிக்கவும் வேண்டாம், பராமப்படவும் வேண்டாம். நம்ம நிலைமை நல்லா இருந்து நம்ம நல்லா இருந்தால் போதும். அதை போய் நினைப்பீங்களாம். சரியா? இந்திய தெய்வம் தான் இங்கே வராங்க. அக்கா வரணும் தான் கும்பரசாமி தாசை பண்ணல. கடலில் அடிக்கிற அள்ள மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மனசில் மாற்றம். படப்படன்னு எது நினச்சாலும் அப்படி படப்பட. முதல் சொன்ன அந்த வெத்தலையை சொன்ன மாதிரி நம்ம வந்து நல்லா இருக்கணும். எதை செஞ்சு நம்ம நல்லா வருவோம் பார்த்தா அது கடைசியில் அப்படி சுருங்கிக்கிட்டே வந்துருச்சு. கடைசி இருக்கிற பார்த்தீங்களா? ஏன்னா இந்த முடி இருக்கணுங்க நல்லா. இந்த முடி வரணும். இதுக்கு போய் முடங்கும். அப்புறம் எதை நினச்சி நம்ம வெற்றி பாதைக்கு போகணும்னு நினச்சோமோ அது அப்படியே முடங்கிடுச்சாங்க. சரியா? புருஷை மாட்டி ஒற்றுமையாக இருப்பீங்களா? சரியா? நல்லான்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது. எது சொன்னாலும் கோவம் வரும். இல்லையா? அப்பா சொல்கிறாங்க நான் சொல்கிறேன். சரியா? அம்மா சொல்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கை வந்து கல்யாணம் பண்ண நாள்லேருந்து ஏற்றமாக இறக்கமாகவே இருக்குது. ஒரு நிலையில் இன்னும் வரவே இல்லை. சரியா? ஏன்னா கண்ணிகண்ணா அப்படியே காட்டுது. ஒரு பக்கம் நல்லா இருந்தால் மறு பக்கம் நல்லா இருக்காது. இன்றைக்கி சந்தோஷம் அப்படின்னு நினச்சா மறு நிமிஷமே அது வந்து கஷ்டமாயிடும். மனசு வருத்தமாயிடும். அந்த ஒரு நொடியே அந்த சந்தோஷம், ஒரு நொடி அந்த கஷ்டம் வந்துடும். உண்மையா? என் தாய் என் பெத்தம்மா அந்த வாழ்க்கைன்னு உள்ள தெய்வம் இல்லை. எதனால ஏன் தெரியல. என் தாய் வந்து நீங்கள் சொல்லணும். கால தெய்வம் நம்ம காத்துக்க முடியாதா? தெய்வத்தை பொறுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லையா? தெய்வம்லாம் இருக்காங்க. சரியா? எல்லாரும் தொண்ணூறு தொட்டமே வந்துடும். இப்போ வெத்தலை எலுமிச்சம்பழம்லாம் சொன்னாலும் உண்மையா?